சரிங்க பிரதர். அநேகருக்கு உதவியா இருக்கும். கடவுளோட நாமம் மகிழ்வு. ஆமா, என்ன பிளானிங்? கிறிஸ்மஸ்க்கா? ஆமா, கிறிஸ்மஸ் தான் வருஷம் வருஷம் பண்றது தானே. ஓ, வருஷம் வருஷம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்பா அப்படி பேசுற? நம்மளுக்கே யாருன்னா உதவி பண்ணணுமா இருக்குது, இதுல பிறருக்கு போய் உதவி பண்ணி என்ன ஆகும்? அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொல்லுது. அப்படியா? அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, உங்க கேங்கிறாங்க குரூப் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க எனக்கு கடன் கொடுங்க, நானும் ஏழை தான். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் திரும்பவும் பெற்றுக்கொள்வான்னு பைபிள் சொல்லுது. ஆனா உங்ககிட்ட கொடுத்தா வராது. ஓ, என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா? அப்போ சரி ஆச்சு. ஆமா, அந்த பிரதர் இருக்கிறாரு சர்ச்ல, உன்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரு பார்த்தா இன்னைக்கு காத்தால நான் ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணா மத்தியானமே வீடு தேடின்னு வந்து ஒருத்தர் எனக்கு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பிரதர் பார்த்தா நான் ரொம்ப கஷ்டத்துக்கு இருந்தேன், கடவுள் எல்லாமே எனக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரிக்குதா? உங்ககிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. கடவுள் பண்ண நன்மையை அவங்க எடுத்து சொல்றாங்க. அது எப்படி எல்லா பிரதர்ஸும் ஒரே மாதிரி பேசுறீங்க? அது எப்படி எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ல முடியும் ஒரு விஷயத்த? என்னப்பா கண்ணாடி? யார் சொன்னாங்க இது கண்ணாடின்னு? இது மொபைல் போனு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்காமா? என்னப்பா நீ? இது மொபைல் பா, இது கண்ணாடி இல்ல. கண்ணாடிக்கு மொபைலுக்கு வித்தியாசம் தெரியலையா? நீ என்ன படிச்சுக்கிற? நான் சொல்றது அப்ப பொய்யா? அது கண்ணாடி பாது வேணா யாருன்னா போய் கேட்டுன்னு வாங்க, எங்கதான் உட்காரப்போ. டென்ஷன் ஆகாதுப்பா, டென்ஷன் ஆகாது. இது கண்ணாடி தான், அதே மாதிரி தான். அவங்க 4 பேர் சொல்றத வந்து இருக்கிறது தான் சொல்றாங்க. ஓ, எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரம். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நீ சொல்றியப்பா, எல்லாம் ஓகே, வாஸ்தவம் தான். ஏதாச்சும் இப்போ எனக்கு சயின்ஸ் காட்ட முடியுமா? ஓ, ஒரு அற்புதம் செய்து காட்டணுமா? அப்பதான் நீ நம்புவியா? நீ நம்புறத நீ அப்படியே இருந்தது. வேதம் என்ன சொல்றது தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அற்புதத்தை காட்ட முடியுமா? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். நீ கடுகளு விசுவாசம் வை, தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு நான் சொல்ல, பைபிள் சொல்றது. சரிடா, நீ முதலாவது விசுவாசம் வை, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. எதுவும் நடக்கலன்னா நீ என்கிட்ட வந்து கேளு, அப்போ நான் பேசுறேன்.